ப்ரோ சேனல் தான் பார்த்து சும்மா ஒரு தட்டி விடு. காலையில் நைட் வரைக்கும் லைவ்ல இருப்பாப்ல. அப்பப்போ டிராஃபிக்ல நடந்து வர போய் கலந்துக்க ப்ரோ அப்படின்னு. அதான் ஆஃப்டர் திஸ் பண்றோம் மாஸ் ஸ்டம்பிள். இல்ல ஜெய் நான் இதுக்கு போயிருவேன். 100 சிக்கன் போயிருவேன். ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நோக்கி போயிடும். டிஜிட்டல் இஸ் கோயிங் அகைன். 300 டின்னரை நோக்கி போய் கொண்டிருக்குது. 236 பத்தல. ஐயோ பதறம் இருக்குல்ல. ஐயோ அங்க பாரு என்னடா போனா கைஸ் துரத்தி வேட்டையாடுறானுங்க. இருக்கு ஏதோ இருக்கு இவங்கெல்லாம் போட்டு ஏதோ கொஞ்சம் அரசியல் பிரச்சனை ஏதோ பண்றாங்க. ஹைப்பர் சான் கோட்டுமே இருக்காங்க 6 கிலோட. அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. ஹைப்பர் சான் கோட்டை தூக்கிட்டாங்க. இன்னும் 9 கிலோ 20 தொட்டாங்கன்னா அடுத்த ஒரு 9 கிலோ சிஜி தான் உங்களுக்கு 9 கிலோ. ஆமா ஐவரி டோனி அவங்க மாதிரி கேம்பிங் போட்டானுங்க. இப்போதைக்கு எதுவும் பண்ணக்கூடாது, எப்ப தேவையோ அப்ப போட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி கேம்பிங்ல இருக்கிறானுங்க. அவ்வளவுதான் பாத்துட்டாங்க. இந்த வீட்ல ஷேடோ ஒருத்தர் மறுபடியும் வரானுங்க ப்ரோ போட்டு பழகுறானுங்க ப்ரோ. ஐவரி காட்டு ப்ரோ. ஐவரியும் இவங்க சண்டை போட மாட்டாங்க ப்ரோ. கேம்பிங் தான் போட்டுருப்பானுங்க. ஐவரியும் டிஃபெண்ட் பண்றாங்க. அவங்க டிஃபெண்டிங் தான் பண்ணுவானுங்க. அடிக்க மாட்டானுங்க. ஃபைட் டிபார்ட்மெண்ட்னா அவங்கள தான் காட்டணும். நான் தான் காட்டல. ஐவரி அங்க போய் ஜியூஸோட ஸ்டீமை பார்த்துட்டு இருப்பான். எங்கிட்டு போனா எங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அவன் சும்மாவே ஸ்டீம் டைம் தானே. அதுல வாரனாவே ஸ்டீம் டைம் நடக்கதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் அடி ஜெயிச்சு வரணும். ப்ரோ முன்னாடி வந்துட்டானுங்க நின்ட்டானுங்க ப்ரோ. ஐவரி டோனியும் ப்ரோ கட்டாரு. இவனுங்க எல்லாம் அது நோக்கி வர மாதிரி இருக்கு. ஐயோ அவள முடிச்சு. ஐயோ ப்ரோ ரீகால் இருக்கு. ஏன் இவங்க கிட்ட வந்தாங்க? இவங்க லைட் லெஃப்ட் தெரியும். சொல்ல போனா இப்ப ஐவரி எங்க இருக்கான் அப்படின்றது ஜியூஸ் வந்து டோனியோட லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் கைஸ். ஜியூஸ் எங்க சாரி டோனியோட ஸ்ட்ரீம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜியூஸ் வந்து மறுபடியும் இப்பவே முடிச்சு விட பாக்குறான்னு நினைக்கிறேன். நேகமா இப்பவே முடிச்சு விட பாக்குறாங்களா? அது ரொம்ப தப்புனா இப்போ உங்க கிட்ட லூட் இருக்காது. ஆமா இறங்குறாங்க. பாத்துட்டாங்க. ஜியூஸ் பாத்துட்டான். ஐவரியா பாத்துட்டான். கேப்சன் மறுபடியும் நாக் அவுட். அவ்வளவுதாங்க கேப்சன். ஜியூஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைக்கப்பட்டது கைஸ். ஜாக்லி ஜோக்கர்ஸ் லைவ் இருக்காங்க பக்கத்துலயே. ஜியூஸ் போடு அவனே நாக் அவுட் பண்ணிட்டான். ஒரு சரியான நேரம் ஜியூஸுக்கு. அடிப்பானா மாடானா பாதுடா போடு. வெறியான ஒரு கில்ல போடு. ஒரு டாக் இவனோ 11 வெஸ்ட் 11 ஹெல்மெட். ஆனா ஜியூஸ் கிட்ட வந்து இது ஜியூஸ் கிட்ட 11 வெஸ்ட். ஸ்கார் லாமோ 15 தான் இருக்கு. ஸ்கார் லாமோ ஆனா ஜியூஸ் இது பிஸ்டல் வச்சு அடிக்க பாக்குறான். ஜியூஸ் எடுத்துறான். ஐயோ பம்பு கன் ஷாட் கன் எடுக்கறான். பாருங்க ஐவரி டோனி ஐவரி டோனி இன்னும் இருக்காங்க ப்ரோ. இவங்கள முடிச்சு விட போறாங்க. இப்போ ஜியூஸ் கூட முடிச்சு விட போறாங்க. ஆமா ஐவரி டோனி இன்னும் வெயிட் பண்றாங்க गाइस. ஜோக்கர்ஸ் லைட்ல ஒரே ஒருத்தன் தான். அவன் அழுத்திட்டு போயிட்டான். ஜியூஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷாட் பம்ப் ஸ்காரல் உசி கார் இருக்கு. ஆனா காரை எடுத்தாவே பிரச்சனை நடக்கும். டோனி மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். ஐவரி மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். காரை எடுத்தா ஒரு பிரச்சனை நடக்கும். ஐயோ ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ போட்டு இருக்கேன் பாத்தீங்களா ப்ரோ? யாரு ப்ரோ போட்டிருக்கா சொல்லுங்க, நானும் பாக்குறேன். Come on guys, இன்னும் 200 more likes get 5000 like போலாம் பாருங்க guys. Let's go for 5000 like போலாம் பாருங்க guys. ஐவரி கிளம்பறான். டோனி கிளம்பறான். ஜியூஸ் 12 கில் எடுத்து வச்சிருக்கான். ஆனா இப்ப ஜியூஸ் போய் கேப்சனை வந்து ரீகால் பண்ணியே ஆகணும். சீக்கிரமா ரீகால் பண்ணணும். ரீகால் எங்க பண்ண முடியும்? ரீகால் பண்ணாலுமே 18 கில் 46 பேர்ல 16 கில் எடுத்தாகணும். பெரிய பேர் கஷ்டம். கட்கா ரீகால் பண்ணலாம்னே. வேற யாரும் அதிகமான கில் கட்கா ரீகால் பண்ணலாம்.
ரெமோ டெசா பாத்தீங்கன்னா 10 கில்லு. ரெமோ டெசா பாத்தீங்கன்னா 10 கில்லு. நம்பர் 2 சாட்சோஜி இவனு பாத்தீங்கன்னா ஒரு 11 கில்லு. ரெண்டு பேரும் 11 கில் தல. நல்லா விளையாடுறாங்க. 11 கில்லு போட்டுறாங்க. ஐயோ இறங்குறாங்களே. ஆனா ஆல்ட் கடத்திலே இறங்குறாங்களே இவனுங்க. ஆல்ட் கடத்திலே இறங்குறாங்க அவ்வளவுதான். ஆல்ட் கடத்திலே இறங்குறாங்க गाइस. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. Come on guys, இன்னும் 200 more likes, 5000 like போலாம் பாருங்க guys. பாதலாம் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு guys. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். So don't forget to hit the like button, share button, subscribe button guys. தட்டே விடு மாமே, தட்டே விடு guys. அவ்வளவுதான். தௌஃபி பாத்துட்டாரு சாட்சோஜி. பொறுமையா இருக்கான். பாத்துறான். TN72 எந்த ஊர் ப்ரோ? TN72 எந்த ஊர் கைஸ்? கன்னியாகுமரியா? ஐயோ ரோஸ் குட்டி சாரிடா. ஓ அங்க இருந்து ஒருத்தன் கவர் ஃபயர் கொடுக்குறான். அவ்வளவுதான் முடிஞ்சு. சாட்சோஜியும் சாண்ட்ராவோஜியும் 13 கில் எடுத்துறானுங்க கைஸ். 13 கில். திருநெல்வேலி. ஓகே திருநெல்வேலி 13 கில்லு கைஸ். 1 இல்ல 2 இல்ல 13 கில்லு. இன்னும் 17 கில்லு தான். ஐவருக்கு 2 டீம் டிஃபன். கேப்டன் காப்பாற்ற மாட்டான். கேப்டன் ஜியூஸும் 12 கில்லோட வெறித்தன வேங்க மறுபடியும் மீண்டு வந்து கொண்டிருக்காங்க. மறுபடியும் மீண்டு வந்தாங்க. இன்னும் 18 கில் தான். 18 கில் எடுத்து வெற்றி பெறுவாங்களா கேப்டன் அண்ட் ஜியூஸ்? டிராபி உடைக்கப்படுமா இல்லை 5வது தொடர் டிராஃபியா போகுமா பாப்போம் guys. நம்ம கொஞ்ச நேரம் சாண்ட்ராவோஜியும் சாட்சோஜியும் பார்ப்போம். ஏன்னா அவனை காட்டாவே அங்கிட்டு போயிடுறான் ஒருத்தன். இந்த வழியா வராங்க பாடுறான், இந்த வழியா குறுக்கு வழியா வராங்க அப்படின்றான். மோகன் அவர் பேரு ஜி கோட் வரான் பாரு. கோட் வந்து கொண்டிருக்கான். யார்கிட்ட கோட் வராரு? சாண்ட்ராவோஜி சாட்சோஜி கிட்ட தான் கோட் வந்துட்டு இருக்கான். கோட் ஹைப்பர்சான் 2 பேர் வரானுங்க. கோட் ஹைப்பர்சான்லாம் ஆக்சுக்கு அப்புறம் கடைசி ஒண்ணுமே எல்லாம் போயிட்டானுங்க guys. நோ டிராஃபி, நோ பெர்ஃபார்மன்ஸ். மறுபடியுமா வெடிய போய் கார் வெடிய போய் மாரணம். யாரு ஐவரி முடிச்சான்? ஐவரியும் ஒரு நாக்க ஐவரியும் டோனியும் நம்ம காட்டலனா கூட அந்த இடத்துக்கு போய் அவனுங்களை கொலை பண்ணிட்டு வந்தானுங்க காய்ஸ். நீங்க நம்ம காட்டக்கூடாதுன்னு சாட்சோஜியும் சாண்ட்ராவோஜியும் காட்டிட்டு இருந்தா நமக்கே தெரியாம அந்த பக்கம் போய் அவனுங்க 2 பேரையும் யார் அவனோட ஹெவி காம்படிஷனோ அவங்களவே தூக்கிடாங்க. 15 கில்ல. இப்ப இவங்களை காட்ட வேணாங்க. நம்ம ஐவரி டோனிவே காட்டும். ஐவரி டோனி வேற யாரை காட்டினாலும் கொஞ்சம் லைட்டா அரசல் புஷ் ஆயிருது. நம்ம இவனுங்களே காட்டும் இவனுங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கன்னு பாப்போம். டிஃபெண்டிங் பாப்போம். இவனுங்க எப்படியோ போறானுங்க, எங்கேயோ புடிக்கிறானுங்க. பாருங்க படுத்து பாக்குறான் பாருங்க. எவன் எங்க இருக்கான், எவனை அறுப்பான், எவன் எங்க போனான், எங்க இருந்து எவன் நமக்கு வந்து 5000 ரூபாய் ஜெயிக்கிறதுக்கு எவன் நமக்கு காம்படிஷனா இருப்பான். அம்மால அவனை போட்டு அறுக்கா போடக்கூடாதுன்னு ஐயோ என்ன இப்படி தேடி அடிக்கிறானுங்க. என்ன வேணா சொல்லுங்க. இவனுங்க 2 பேரும் டூவோல வந்து ஒரு தரமான காம்பதம் ப்ரோ. அப்படியே வந்தாலுமே ப்ரோ இவனுங்களும் ஒரு பிளேயர் தானே ப்ரோ. மண்டையில நங்கு 4 கொட்டுக்கா போட்டுட்டு போயிட வேண்டியதானே ப்ரோ. இவனுங்களுக்கு என்ன அவ்வளவு சீனான வரப்ப துரத்திட்டு வர அப்படின்னு போட்டு மண்டையில 4 நங்கு கொட்டுக்கா போட்டா மண்டை கொட்டக்கா போட்டா முடிச்சு. என்ன எவனுமே இவனுல துரத்திட்டு வந்தா பயப்படுறானுங்க. திருப்பியே அடிக்க மாட்டேங்கிறானுங்க. வச்சு வெளுக்கணும். என்ன தம்பி எல்லாரும் மாதிரி எங்களை நினைச்சு அப்படின்னு அடிச்சிடும் ப்ரோ. வெறியா நொறுக்கணும். அப்பதான் இவங்களுக்கு இந்த இது குறையும். ரொம்ப எகத்தாளமா விளாண்டுறானுங்க. எவன்லாம் ஐஎஸ் ஸ்கில் எடுத்தா அவன் ஓகே அவன் விளாடுறவன் போல அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா எவன் ஐஎஸ் ஸ்கில்லோ அவன் மண்டையை தான் உடைக்கிறானுங்க முதல்ல. என்ன தம்பி அதிகமா கில் எடுக்கிற மாதிரி தெரியுது, இரு உடைக்கிறவன் மண்டை அப்படின்றானுங்க. தேடி அடிக்கிறானுங்க ப்ரோ. தேடி அடிக்கிறானுங்க ப்ரோ. இந்த மேட்சை எப்படி வந்து இவனை டிஃபெண்ட் பண்றானுங்க தாங்க மேட்ரு. அடுத்து எவன் ஐஎஸ் ஸ்கில்லோ அவன் நோக்கி தான் போவானுங்க. இப்ப காட்டினா தானே போவானுங்க. இவனிலே காட்டினா என்ன பண்ணுவானுங்க? ஓஜி தான் ப்ரோ அடிப்பாங்க. ஒன்லி ஓஜி கேன். நான் அதான் சொன்னேன் சாயும் ட்ரோலும் விளையாடுங்கன்னு சொன்னேன். டேய் இவனுக்கு ரொம்ப ஓவரா பண்றானுங்க. போய் களம் இறங்கி யாருன்னு காட்டுங்கடா அப்படின்னு. அவனுக்கு நான் விளாண்டா ஸ்குவாடு தான் விளாடுவேன்,
டூவோனா விளாட மாட்டேன், சோலோ விளாட மாட்டேன்னு சரி கம்பல் பண்ண கூடாது. ஸோ அதனால ஓகேடான்ட்டு விட்டுருந்தான், அவ்வளோதான். இருந்தாலும் மீதி 98 பேர் என்ன சப்பை, என்ன ப்ரோ 98 பேர் சப்பையா ப்ரோ இருப்பாங்க. என்ன பாட்டா உள்ள இருக்குது, இறங்கி இறங்கி அடிச்சு ஆடுறதுக்கு. ஒரு வாரு, ஒரு டுவோ டிராஃபி, எத்தனை டீம், எஸ்டிஜி அந்த டீம், இந்த டீம், இதில் அந்த டீம், ஜியூஸு, கியூஸு, மாயூஸு, கேப்சனு, யுவாலோரா நம்பர் 1 ஆட்டக்காரி இன் இந்தியா, பிஜேபி மொத்த பிஜேபிலேயே நம்பர் 1ல இருக்க யுவா எல்லாரும் தான் இருக்கிறாங்க. நான் இங்க பாருங்க தண்ணி வண்டியில ஃபைட்னா டோனி ப்ரோ இறங்கிட்டாரு. என்னன்னா இறங்க முடியும் அவனுக்கு தெரியல. இறங்க முடியல, உள்ள எனிமி தான் இருக்காங்க. உள்ள எனிமி இருக்காங்க. உட்கார கெட்டில நின்னு சொல்லுவாங்க பாரு, கெட்டில அவன் வண்டி போகுது பாரு. அவன் பாரு, அவன் மேல ஏத்தாம நேரா போறான் பாரு பைத்தியம். ஆமா, நான் ஏத்திருந்தா நாக் ஆயிட்டு இருப்பாங்க. ஆமா, உள்ள உட்கார்ந்து இருக்கிறது கூட தெரியாது. ஒரு சும்மா ஒரு திருப்பினாவே முடிச்சு நாக்கு. ஏத்தற வேணாம், ரைட் லெஃப்ட் திருப்பினாவே முடிச்சு. முடிஞ்சு போச்சு. வா செம்ம எஸ்கேப். அவங்களும் சும்மா ப்ரோ ஐக்யூ அந்த மாதிரி ப்ரோ, விளையாட தெரிஞ்சா மட்டும் போதுமா? மூளை வேணும் ப்ரோ, மூளை. இது வேறயா, இந்த கடையில மூளை வாங்கி சாப்பிட்டீங்க. அந்த தண்ணி வண்டியை எடுக்கிறதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணின்னு இருக்காங்க. யார் இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்கில்ஸ்? இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்கில்ஸ் 16 இன்னும் 14 கில் அடிக்கும். இன்னும் 14 கில். இவங்கள காமிச்சாங்க. ஒரே ஒருத்த 1 HP போறாங்க. அவ்வளவுதான், 17 கில், இன்னும் 13 கில் தான் எனக்கு தெரிஞ்சு. 13 கில் தான் அநேகமா. இவனுங்களே போய் அடிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு இவனுங்களே ஐவரியும் டோனி அடிப்பான்னு தான் தோணுது. ஆமா 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 ஆமா, இவனுங்க உசாராங்க. ஸ்பாட்டிங் எப்பறா அடி, எப்பறா மலைக்கு பின்னாடி இருந்து பிடிக்கிறான்டா, மலைக்கு பின்னாடி முன்னாடி இவன் இதுக்கான்றான்டா. ஐஜிஎல் கோஸ்ட் லைவ் பாத்துட்டாங்க, கார் நிக்குதுனா அதனால ஐயையோ மாட்டி கொண்டார்கள். 2 பேரும் ஆகால மரணம் அடைந்தார்கள். காலத்துல என்னடா வண்டியை கல்லு குத்தனா எப்படினா கல்லுல குத்திட்டாங்கனா அநியாயமா. என்னடா ஐஜிஎல் கோஸ்ட் போய் அடி பொளந்துட்டான் இவனல. ஐவரி டோனி வந்து அடிப்பானுன்னு பார்த்தா ஐஜிஎல் கோஸ்ட் அடிக்கிறான். வெற்றி யாரிடம் சென்றதுன்னு கேட்டீர்கள் என்றால் வெற்றி டோனியிடமும் ஐவரியிடமும் சென்றது. ஆமா ப்ரோ, 5வது டிராஃபி ப்ரோ. ப்ரோ 5வது தொடர்ந்து 5வது டுவோ டிராஃபி ப்ரோ. அசைக்கவே முடியாத மாதிரி இருக்கானுங்க ப்ரோ. என்ன தல, என்ன ப்ரோ, நாம ஏதோ நினைச்சா இங்க வேற ஏதோ நடக்குது. அதான் நீங்க சொன்ன மாதிரி சாய் ப்ரோவும் வந்து அப்புறம் கோஷ் ப்ரோவும் இல்லாத காரணத்தினால் இவங்க வந்து ரொம்ப பஜார் பண்றாங்க இவங்க எல்லாரையும். அவ்வளவுதான் ப்ரோ, போங்க ப்ரோ. எல்லா காசையும் இவங்களுக்கே போச்சு ப்ரோ, எல்லா காசையும் இவங்களுக்கே போச்சு. ஜனவரி மாசம் இஎம்ஐ வந்துருச்சு அவனுக்கு. ஆனா குத்துட்டேன்னா டாட்க்கு குத்துட்டேன் ஜனவரி மாசம். ஜனவரி மாசம் இதுதானே, இப்போ இதுதானே ஃபர்ஸ்ட் மாசம் கட்டப்படுது. வாங்கும்போது எதுவுமே கட்டல. நாளைக்கு வந்து 2ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்பாங்க. 4.2K கொடுத்துட்டேன், நெட் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அது இல்லாம இப்போ எக்ஸ்ட்ரா 1.5K இருக்கு. மிஷின்ஸ் வருது, ரொம்ப ஹாப்பி நான். தேங்க் யூ நான். சரி ஓகே. தெரியல. இந்த டிராஃபில 1000 ரூபாய் வாங்கிக்கோ சரியா? இது பேலன்ஸ் இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சு. இல்ல வாங்கிக்க 2500னா அடுத்த மாசம் இஎம்ஐ எவ்வளோ? 4500. 4200 நான் 4200. சரி ஓகே, இந்த டிராஃபில 1000 ரூபாய் வாங்கிக்கோ அவனுக்கு வந்து. நான் அவனுக்கு 2000 பேரும் 2000 பிரிச்சுக்கோனுங்க. அது இல்லாம ஹையஸ்ட் எம்பிபிக்கு 1000 ரூபாய் போயிடும். அவனுக்கு 5000 வந்துடும். நீங்க அதுல இருந்து ரூம் கிரியேட் பண்றதுக்கு 1000 நீ வாங்கிக்கோ அவனுக்கு இருந்து. 2500 ஆச்சுன்னா 2000 அப்படியே வச்சுக்கோ. மீதி 2000 ரூபாய்க்கு ஒரு ஏற்பாடு பண்ணா 4500. அடுத்த மாசம் இஎம்ஐ முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கிறதெல்லாம் சேவிங்ஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற வழியை பாரு. 1ஆம் தேதியே நீ சம்பாதிச்சிட்ட இஎம்ஐ சம்பாதிச்சுன்னா அடுத்த 30 நாள் வந்து நீ ஒர்க் பண்ணி சேவ் பண்ணாவே போதும். 20,000 30,000 சம்பாதிச்சு சேவ் பண்ணினாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சும்மா செலவு பண்ணிட்டு இருக்காது, சம்பாதிச்சு. சரி ஓகே. சாயும் ட்ரோலும் இல்லாதத செம்மையா யூட்டிலைஸ் பண்றானுங்க ப்ரோ. 30,000 மேல ஜெயிச்சானுங்க ப்ரோ அசால்ட்டா. அது இந்த 2-3 வாரத்துல 2-3 வாரத்துல 30,000 மேல சம்பாதிச்சானுங்க. அசால்ட் பண்ணிட்டானுங்க சும்மா. அதுவும் 5 நாள் தான், 5 டிராஃபி தான். 3 மணி நேரம் கணக்கு போட்டீங்கன்னா 3 5 15 15 மணி நேரம் விளாண்டானுங்க. 30,000 ஜெயிச்சானுங்க. ஜஸ்ட் 15 மணி நேரம் விளாண்டானுங்க. அம்மாடா போட்டு கிளி. அதை யூட்டிலைஸ் பண்ணணும் ப்ரோ. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்றதுல இவனுங்க 2 பேரும் மாஸ். ஒருத்தன் பாரு பிசி இதுவே வாங்கிட்டான் டோனி வந்து. அதுக்கப்புறமா சம்பாதிச்சு அவன் அடுத்து என்ன வாங்க போறான்னு
இன்னும் எவ்வளவு பேர் யூட்டிலைஸ் பண்ணணும், எவ்வளவு பேர் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும். ஒரு அந்த சீரியஸ்னஸா அந்த கேமை எடுத்து சம்பாரிச்சு ஒவ்வொரு டிராஃபிலையும் 10,000 5,000 20,000 வரதை சேர்த்து வச்சாவே அசால்ட்டா ஒரு மாசத்துக்கு 60,000 70,000 சம்பாதிக்கும். அவ்வளவும் சேவிங் தான், எந்த முதலீடும் கிடையாது. ஒன்லி டைம் மட்டும் தான் முதலீடு. வீரப்பனை முத்தமிட்டது. வந்துச்சு கைஸ். இது வேற ப்ரோ, லோடானா கிரிட்டுன்னு வந்துடுது. அவ்வளோதான், இன்னும் 9 பேர் தான். அவ்வளோதான் டிராஃபி கை மாறிச்சு. டிராஃபி முடிஞ்சு ப்ரோ, டிராஃபி முடிஞ்சு. உடைக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, வெளுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, கிடுகிடுக்கப்பட்டது. ப்ரோ கயிறு நாணி எங்க ப்ரோ? யாரத்துல கயிறு நாணி? வந்து ப்ரோ. அது ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ் தான் புரியல. லோட் ஆகுது. வாமோட் கயிறு நாணி. வாமோட் யாரு? வாமோட் கயிறு நாணி. வாமோட்ல கயிறு போட்டு யாரையும் வருவாங்க போல, யாருன்னு தெரியல. நான் சொல்றாங்க வாமோட்ல எல்லாம் தான் கயிறு போட்டு போறாங்க. அது என்ன ஒருத்த வரான். ஊரே தான் வாமோட்ல கயிறு போட்டு வருது. 13 கில் எடுத்து சாகாம ஒரு பியூட்டிஃபுல் மேட்ச் வேற ஜெயிக்கிறானுங்க ப்ரோ, எல்லா மேட்சையும். அது வேற ஒரு ப்ராப்ளம். ஒருத்தனையும் ஜெயிக்க விட மாட்டேறானுங்க. என்ன இலவடா இது? என்ன ப்ரோ இவனுக்கு 2 பேரும் அவ்வளோ பெரிய டம் அந்த மாதிரி தெரியல. ஆனா விளையாட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டா அரசு புதுசா தான் இருக்கு. இறங்குறானுங்க, பொழக்கிறானுங்க, 1v2 போடுறானுங்க ப்ரோ. அதுவும் நானி பண்றானுங்க ப்ரோ. எல்லாரையும் நானி மாதிரி சாவறானுங்க ப்ரோ. நானி மாதிரி சாவறானுங்க எல்லாரும் பாருங்கதான். பாருங்கடா, மறைஞ்சு போறான் ப்ரோ. எல்லாம் ஒரே ஒருத்தன் ப்ரோ மாட்டிக்கிட்டான் ப்ரோ. நானியா அங்க ஒருத்தன் நானி மாதிரி சாவ. பாருங்க எவ்வளவு டீம் பிரஸ்டீஜ்ல இருந்து 4 டீம், அதுல இருந்து 4 டீம், இதுல இருந்து ஒருத்தன் கேப்டனு ஜியூஸ். இங்க பாருங்க, ஏதோ கிளாசிக்ல பாட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு எல்லாம் வந்து ட்ரோல் பண்றாங்க பாருங்க. நானி ப்ரோ வாரல பாருங்க. அங்க பாருங்க இங்க பாருங்க. இது ராவடி தாங்க முடியல ப்ரோ. அங்க பாருங்க வெடியுது உடையுது. அங்க பாருங்க சூத்தாம்பட்டுல லைட் எரியுது. ஐயோ என்ன அங்க பாருங்க ஒருத்த மலை மேல ஏறி அடிக்கிறான் ப்ரோ. பாவம் ப்ரோ. ஒருத்தன் மலை மேல ஐஸ் மாதிரி ஏறி வரான். ஒருத்தன் குண்டு விடுறான். ஒருத்தன் அங்கிருந்து பொசுக்கு லைட் அடிக்கிறான். என்ன தல, என்ன ப்ரோ, என்ன தல? நியூ இயர் டிராஃபியுமே இவங்களுக்கு தானா? வாத்தா ப்ரோ, போட்டு பழக்கிறானுங்க ப்ரோ. தல. கடைசியா இனிமையா மட்டும் மாட்டிக்கூடாது ப்ரோ. மாட்டா முடிஞ்சு அவ்வளவுதான். முடிச்சுட்டாங்க. அதுல அவன் என்ன பண்ணுவான்? குண்டுக்கு குண்டு மேல இருந்து குண்டு வருதுன்னு ஓடுவானா, இல்ல அங்க இருந்து அந்த லைட் அடிச்சிட்டு இருக்கான்னு குமிஞ்சு படுப்பானா, இல்ல தண்ணியோட எடுத்து உள்ள போவானா? என்ன நடக்க போகுது? அவ்வளவுதான். The emerging stars of BTS, Ivory and Tony. BTS 2.0 was dominating the fucking lobby. 5,000 ரூபாய் அவனுக்கு தான்.